வணக்கம். மாலை முரசு தொலைக்காட்சியின் 8 திக்கும் 8 மணி செய்தி தொகுப்பில் செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மங்களூரு மூகாம்பிகை அம்மன் கோவிலில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் சாமி தரிசனம். கோயில் நிர்வாகம் சார்பில் பூரண கும்ப மரியாதை. கர்நாடக மாநிலம் கொள்ளூர் மூகாம்பிகை கோவிலுக்கு 1.5 கிலோ எடை கொண்ட வெள்ளியினாலான வாளை காணிக்கையாக வழங்கிய முதலமைச்சர் விஜய். முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் மூகாம்பிகை அம்மனுக்கு தங்கத்தில் வாள் வழங்கிய நிலையில் அவரது பாணியை தொடரும் முதல்வர் விஜய். கொள்ளூர் மூகாம்பிகை அம்மனை தரிசனம் முடித்துவிட்டு காரை தானே ஓட்டிச் சென்ற முதலமைச்சர் விஜய். காரில் ஏறியதும் டிரைவரிடம் காரை நான் ஓட்டவா என கேட்டு புறப்பட்ட நிலையில் பொதுமக்கள் பக்தர்கள் வியப்பு. ₹134 கோடி மதிப்பில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்தை அறிவித்தார் முதலமைச்சர் விஜய். டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடிக்கு 77 கோடிக்கு சிறப்பு தொகுப்பும், டெல்டா இல்லாத மாவட்டங்களுக்கு ₹57 கோடி மதிப்பில் சிறப்பு தொகுப்பும் அறிவிப்பு. தமிழக விவசாயிகளின் வேதனைகளை புரிந்து கொள்ளாமல் 134 கோடி சிறப்பு தொகுப்பு என்ற பெயரில் வெற்றி ஏமாற்று அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இன்றைய பொய்க்கால் குதிரை அரசு. தமிழகத்தில் நிலவும் அறிவிக்கப்படாத மின்வெட்டால் பம்பு செட்டுகளை இயக்க முடியாத நிலையில் விவசாயிகள் உள்ளதாகவும் இபிஎஸ் குற்றச்சாட்டு. தண்ணீருக்கு வழியில்லாமல் குறுவை தொகுப்பா? கர்நாடகா சென்றுள்ள முதலமைச்சர் விஜய் காவிரி நீரை கொண்டு வருவாரா? காங்கிரஸ் அரசுடன் பேசி காவிரி தண்ணீரை கொண்டு வருவாரா? விவசாயிகளின் வயிற்றில் அடிக்கப் போகிறாரா எனவும் திமுக ஐடி விங் சிரமாரி கேள்வி. மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக இன்று தண்ணீர் திறக்கப்படவில்லை என அதிகாரிகள் தகவல். வழக்கமாக ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்படும் நிலையில் நீர் இருப்பு குறைவாக இருப்பதால் தமிழக நீர்வளத்துறை அறிவிப்பு. மேட்டூர் அணையிலிருந்து இன்று தண்ணீர் திறக்கப்படாததால் குறுவை சாகுபடி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றச்சாட்டு. டெல்டா மாவட்டங்களை வறட்சி பாதித்த பகுதிகளாக அறிவிக்க வேண்டும், தமிழக அரசுக்கு வலியுறுத்தல். தமிழ்நாடு அரசு அறிவித்த குறுவை தொகுப்புக்கு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் வரவேற்பு. காவிரி நீர் கிடைக்காது தவிக்கும் விவசாயிகளுக்கும் குறுவை இழப்பீடு நிவாரணத் தொகையை முதலமைச்சர் அறிவிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை. விவசாய கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய தமிழக அரசு ஆலோசனை நடத்தி வருவதாக அமைச்சர் வினோத் விளக்கம். விவசாயிகள் கூட்டணி கட்சிகளின் கோரிக்கை குறித்து ஆலோசிக்கப்படுவதாகவும் பேட்டி. மகளிரிடையே விஜய்க்கு இருக்கும் செல்வாக்கை மாவட்ட பொறுப்புகளில் இருந்தவர்கள் கண்டுகொள்ளாததே திமுக தோல்விக்கு காரணம். ₹1000 உரிமைத் தொகை போதுமான எண்ணிக்கையில் கொடுக்காதது பெண்களிடையே அவநம்பிக்கையை ஏற்படுத்தியதாகவும் திமுகவின் கள ஆய்வில் தகவல். இந்து சமய அறநிலையத்துறை கோவில்களில் அப்போதைய அமைச்சர் சேகர் பாபுவுக்கு வேண்டியவர்களுக்கு மட்டுமே பொறுப்பு வழங்கப்பட்டதாக திமுக கள ஆய்வில் தகவல். மக்களின் குறைகளை அமைச்சர்களிடம் கொண்டு செல்ல அமைச்சர்களின் உதவியாளர்களை முட்டுக்கட்டை போட்டதாகவும் குற்றச்சாட்டு. தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் புத்தாக பயிற்சி வழங்கப்படும் என சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அறிவிப்பு. வரும் 16 மற்றும் 17 ஆகிய தேதிகளில் கலைவாணர் அரங்கில் காலை 10 மணி முதல் மாலை 5:30 மணி வரை நடக்கும் பயிலரங்கில் சட்டப்பேரவைத் தலைவர், செயலாளர், சட்ட நிபுணர்களும் பங்கேற்பார்கள் என தகவல். ராஜினாமா செய்த அதிமுக எம்எல்ஏக்கள் 4 பேர் 7 நாட்களுக்குள் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக ஜேசிடி பிரபாகர் பேச்சு. சட்டப்பேரவை நிகழ்வுகள் வழக்கமான நடைமுறையின்படி முழு நேரலை தருவோம் என்றும் உறுதி. மக்களுக்கு நல்லது செய்யவே அரசியல் வெறுப்பு அரசியல் கூடாது. மக்கள் கருத்தை அறிந்த பிறகு அரசியல் நிலைப்பாட்டை அறிவிப்பதாக நடிகர் ராகவா லாரன்ஸ் மீண்டும் ட்விஸ்ட்.
ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவதாக அறிவித்தபோது தன்னை அரசியலுக்கு போக வேண்டாம் என தாய் கண்டித்தார். விஜய் அரசியலுக்கு வந்தபோது தான் அரசியலுக்கு செல்வதை தன் தாய் தடுக்கவில்லை எனவும் நடிகர் ராகவா லாரன்ஸ் பேச்சு. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனத்துக்கு பிறகே தன் வாழ்வில் அரசியல் தொடங்கியது. அரசியல் பயணம் குறித்து வீடியோவில் மனம் திறந்த நடிகர் ராகவா லாரன்ஸ். பொதுமக்கள் அளிக்கும் மனுக்கள் மீது 15 நாட்களில் முடிவு எடுப்பது குறித்து ஆலோசனை. தானியங்கி பட்டா மாறுதல் குறித்து ஆலோசனை நடத்திய பின் அமைச்சர் செங்கோட்டையன் பேட்டி. பள்ளிக்கல்வித்துறையில் உள்ள காலி பணியிடங்கள் தகுந்த நேரத்தில் நிரப்பப்படும் என அமைச்சர் ராஜ்மோகன் உறுதி. தனியார் பள்ளிக்கூட நிறுவனங்களில் உரிமையாளர்களே கட்டணத்தை வெளிப்படையாக தெளிவுபடுத்த வேண்டும் எனவும் அறிவுறுத்தல். டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் தமிழக பாஜக நிர்வாகிகள் ஆலோசனை. அண்ணாமலை அரசியல் இயக்கம் தொடங்கியது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து முக்கிய ஆலோசனை நடத்தியதாக தகவல். தமிழகத்தில் பாஜக வாக்கு வங்கியை இழக்கவில்லை. சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை தோல்வியாக கருத வேண்டாம். நயனார் நாகேந்திரன் உள்ளிட்ட தமிழக பாஜக நிர்வாகிகளிடம் மத்திய அமைச்சர் அமித்ஷா அறிவுறுத்தல். தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் விரைவில் மாற்றம் செய்யப்பட உள்ளதாக டெல்லியில் அமித்ஷா தலைமையில் நடந்த மையக்குழு கூட்டத்தில் முடிவு. புதிய மாநில தலைவராக அஸ்வத்தாமன் அல்லது ராமசீனிவாசன் தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்பு. தமிழ்நாட்டில் அறிவிக்கப்படாத மின்வெட்டு நிலவுவதாக கூறி விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகே ஜூன் 19ஆம் தேதி அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம். முழுமையான பயிர்க்கடன் தள்ளுபடியை வலியுறுத்தியும் போராட்டம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்த வைத்திலிங்கம் அடுக்குமாடி கட்டிடத்திற்கு திட்ட அனுமதி வழங்க 28 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றதாக தொடரப்பட்ட வழக்கு மறு விசாரணை கோரி லஞ்ச ஒழிப்புத்துறை தாக்கல் செய்த மனுவை ஜூன் 29ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு. பொன்னை பாலு உள்ளிட்ட 3 பேரின் ஜாமீன் மனுக்கள் மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். வழக்கு பதிவு செய்யவும் விசாரணை நடத்தவும் அதிகாரமில்லாத வகையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அமைக்கப்பட்டிருப்பதாக டிடிவி தினகரன் குற்றச்சாட்டு. விழிப்புணர்வு என்ற பெயரில் ரீல்ஸ் போட முடியுமே தவிர பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை அடியோடு தடுக்க முடியாது என்றும் காட்டும். அரசு நிகழ்ச்சிகளை தமிழ்த்தாய் வாழ்த்து பாடி தொடங்குவதை உறுதி செய்ய கோரிய வழக்கு. மத்திய மாநில அரசுகள் 8 வாரங்களில் பதில் அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பைக் டாக்ஸியை அனுமதிப்பது தமிழக அரசின் நிலைப்பாடு என்ன? பைக் டாக்ஸி ஓட்டுநர்களுக்கு காவல்துறையினர் அபராதம் விதிப்பதாக கூறி தொடரப்பட்ட வழக்கில் மாநில போக்குவரத்து ஆணையர், மத்திய சாலை போக்குவரத்து செயலாளர் பதில் அளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. பழனி கொடைக்கானல் மலைச்சாலை சோதனைச் சாவடியில் கேரள சுற்றுலா பயணிகளிடம் 500 ரூபாய் லஞ்சம் வாங்கிய முதன்மை காவலர். லஞ்ச பணத்தை பெற்றுக்கொண்டு பறிமுதல் செய்த மது பாட்டிலை மீண்டும் கொடுத்த வீடியோ வைரலான நிலையில் காவலர் ஆயுதப்படைக்கு மாற்றம். சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 2400 உயர்ந்து 1 சவரன் 1,10,400 ரூபாய்க்கு விற்பனை. தங்கம் விலை கிராமுக்கு 300 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 13,800 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் 1 கிராம் வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் உயர்ந்து 265 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிலோவிற்கு 5,000 ரூபாய் அதிகரித்து 2,65,000 ரூபாய்க்கு விற்பனை. நாமக்கல் மண்டலத்தில் முட்டை கொள்முதல் விலை ஒரே நாளில் 10 காசுகள் உயர்வு.
நாமக்கல்லில் ₹6.10 சென்னையில் ₹6.70 முட்டை விற்பனையாவதால் வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சி. நாளை முதல் ஒரு வாரம் வெளிநாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. பிரான்ஸ், ஸ்லோவாக்கியா நாடுகளில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ளதாக தகவல். ஐரோப்பாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இந்தியர்கள் எந்த நடவடிக்கையிலும் ஈடுபடுவதில்லை. மாறாக ஐரோப்பிய நாடுகளின் ஆயுதங்கள் தான் இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்தப்படுவதாக பின்லாந்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பேச்சு. மாநிலங்களவை தேர்தலில் வேட்புமனு நிராகரிக்கப்பட்ட விவகாரம். மத்திய பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் மீனாட்சி நடராஜனின் மனுவை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவு. நடப்பாண்டு நீட் நுழைவுத் தேர்வு எழுத மாணவர்களுக்கு கூடுதலாக 15 நிமிடங்கள் ஒதுக்கீடு. நீட் வினாத்தாள் தேர்வு கசிவு காரணமாக வரும் 21ஆம் தேதி நாடு முழுவதும் மறுதேர்வு நடத்தப்பட உள்ள நிலையில் தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் சம்பா எல்லைப் பகுதியில் வெடிக்காத பீரங்கி குண்டு கண்டெடுப்பு. பலத்த பாதுகாப்புடன் வெடிகுண்டை செயலிழக்க செய்த பாதுகாப்பு படையினர். புகழ்பெற்ற ரஷ்ய கிராண்ட் சாண்ட் மாஸ்டர் கோப்பையை வென்ற முதல் இந்தியர் என்ற சாதனை படைத்தார் சுதர்ஷன் பட்நாயக். காலநிலை மாற்றம் தொடர்பான மணற் சிற்பத்திற்காக கோப்பையை வென்று சாதனை. ஈரான், அமெரிக்கா இடையே நிரந்தர போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு சவுதி அரேபியா, கத்தார், பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகள் ஒப்புதல் என அதிபர் டிரம்ப் தகவல். ஐரோப்பாவில் நாளை அல்லது ஞாயிற்றுக்கிழமை ஒப்பந்தம் கையெழுத்தாக கூடும் என பேட்டி. போரை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் ஈரானுடன் விரைவில் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படும் என்ற அதிபர் டிரம்பின் பேச்சுக்கு ஈரான் மறுப்பு. போர் முடிவு ஒப்பந்தம் ஏதும் இறுதி செய்யப்படவில்லை என ஈரான் விளக்கம். ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் கனடா, போஸ்னியா அணிகள் நாளை பல பரீட்சை. போட்டி நள்ளிரவு 12:30 மணிக்கு தொடங்க உள்ள நிலையில் வெற்றி பெறும் முனைப்பில் இரு அணிகளும் தீவிரம். ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் USA, பராகுவே அணிகள் நாளை மோதல். இரு அணிகளும் மோதும் போட்டி காலை 6:30 மணிக்கு தொடங்குகிறது. பத்தாவது மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் இங்கிலாந்தில் இன்று தொடக்கம். முதலாவது ஆட்டத்தில் இங்கிலாந்து, இலங்கை அணிகள் பல பரீட்சை. மஞ்சுமல் பாய்ஸ் இயக்குனர் சிதம்பரத்தின் அடுத்த படமான பாலன் படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெளியீடு. திரையரங்குகளில் வரும் 19ஆம் தேதி வெளியாக உள்ள நிலையில் தாக்கோல் பாடல் இணையத்தில் வைரல்.